பிளாக் ஷால் அலோட் கிடையாதுன்னு சொன்னாங்க, அதனால வச்சுட்டு போயிட்டோம். நாட்டிலே பாதுகாப்பற்ற ஆட்சி பெண்களுக்கு இருக்கிறது என்பதை பெண்களே சொல்லிவிட்ட பிறகு இதை விட உனக்கு அவமரியாதை எதுவும் கிடையாது. ஆகவே கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு நீ மட்டும் கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு திரிகிறாய். ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வந்தால் கருப்பு சட்டை போட்டுக் கொள்கிறீர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு. உங்களுடைய தீக்காக்காரர்கள் கருப்பு சட்டையோடைய உலாவுகாரர்கள். இதிலே எந்த தூண்டுதலும் இல்லாமல் மாணவிகள் முதல்வர் கலந்து கொள்ளுகிற ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தபோது அவர்கள் அத்தனை பேரும் கருப்பு துப்பட்டிகளை போட்டுக்கொண்டு கருப்பு துண்டுகளை தலையில் போட்டுக்கொண்டு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது ரொம்ப அவமரியாதையாக கருந்திருக்கிறது முதலமைச்சருக்கு. அதனால் போலீஸை விட்டு அவர்களுடைய கருப்பு துணிகளை எல்லாம் உருவி கொண்டு அவர்கள் வெறுமனே தான் வந்து உட்கார வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதை நான் என்ன சொல்கிறேன் என்றால், நீ கருப்பு துணியை உருவி விட்டால் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் போய்விடுமா? அவர்கள் ஏன் கருப்பு துணி, அவர்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் இல்லை, கருப்பு துணி போட்டுக்கொண்டு ஏன் வருகிறார்கள் என்றால், பெண்களுக்கு இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று உணர்த்துவதற்காக வருகிறார்கள் ஒரு முதலமைச்சரிடம். ஆகவே பெண்களே இப்படி நினைக்கிறார்கள், எதிர்கட்சிகள் மட்டுமல்ல என்பதை புரிந்து கொள்ள மறுக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் துண்டை உருவிவிட்டால் அந்த எண்ணங்கள் போய்விடுமா? அந்த பெண்கள் அந்த எண்ணத்தோடு தானே அந்த துண்டை போட்டார்கள், அந்த எண்ணத்தோடு தானே வீட்டுக்கு போவார்கள். அவர்கள் எப்படி இந்த நாடு இருட்டில் இருக்கிறது என்று சொல்கிறார்களோ அதுபோல் இந்த ஆட்சி ஒரு இருட்டு ஆட்சி, பெண்களுக்கான உரிமையற்ற ஆட்சி என்பதை பெண்கள் சொல்லி தனக்கு வருகின்ற போது தன்னுடைய ஆட்சி அல்லவா பறிபோய்விடும். கடைசியிலே இது போன்ற எண்ணம் நாடு முழுவதும் பரவுமானால் இதை ஏன் அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள் என்றால், இந்த 10 பேர் செய்வதை பார்த்து நாடு முழுவதும் உள்ள பெண்களெல்லாம் செய்ய தொடங்கிவிட்டால் நம்முடைய நிலை என்ன ஆகும் என்கின்ற அச்சத்தின் காரணமாகத்தான் அவர்களை ஒடுக்குகிறார்கள். ஊர்வலம் போகக்கூடாது, ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது, எதிர்கட்சிகள் முடக்க வேண்டும், மாணவிகள் கருப்பு துண்டு அணியக்கூடாது. ஆனால் நாட்டிலே நடக்கின்ற கற்பழிப்பு நிகழ்ச்சி என்பது இந்த நாட்டு மக்களுக்கு பூராவும் சேர்ந்து விட்டது. இதெல்லாம் வெட்டி வேலை. உனக்கு ஆட்சியை விட்டு இறக்குகின்ற போதுதான் அதனுடைய தன்மை என்ன என்பது உனக்கு தெரிய வரும். நாட்டிலே பாதுகாப்பற்ற ஆட்சி பெண்களுக்கு இருக்கிறது என்பதை பெண்களே சொல்லிவிட்ட பிறகு இதை விட உனக்கு அவமரியாதை எதுவும் கிடையாது. ஆகவே கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு நீ மட்டும் கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு திரிகிறாய். ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வந்தால் கருப்பு சட்டை போட்டுக் கொள்கிறீர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு. உங்களுடைய தீக்காக்காரர்கள் கருப்பு சட்டையோடைய உலாவுகாரர்கள். இதிலே எந்த தூண்டுதலும் இல்லாமல் மாணவிகள் முதல்வர் கலந்து கொள்ளுகிற ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தபோது அவர்கள் அத்தனை பேரும் கருப்பு துப்பட்டிகளை போட்டுக்கொண்டு கருப்பு துண்டுகளை தலையில் போட்டுக்கொண்டு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது ரொம்ப அவமரியாதையாக கருந்திருக்கிறது முதலமைச்சருக்கு. அதனால் போலீஸை விட்டு அவர்களுடைய கருப்பு துணிகளை எல்லாம் உருவி கொண்டு அவர்கள் வெறுமனே தான் வந்து உட்கார வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதை நான் என்ன சொல்கிறேன் என்றால், நீ கருப்பு துணியை உருவி விட்டால் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் போய்விடுமா? அவர்கள் ஏன் கருப்பு துணி, அவர்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் இல்லை, கருப்பு துணி போட்டுக்கொண்டு ஏன் வருகிறார்கள் என்றால், பெண்களுக்கு இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று உணர்த்துவதற்காக வருகிறார்கள் ஒரு முதலமைச்சரிடம். ஆகவே பெண்களே இப்படி நினைக்கிறார்கள், எதிர்கட்சிகள் மட்டுமல்ல என்பதை புரிந்து கொள்ள மறுக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் துண்டை உருவிவிட்டால் அந்த எண்ணங்கள் போய்விடுமா? அந்த பெண்கள் அந்த எண்ணத்தோடு தானே அந்த துண்டை போட்டார்கள், அந்த எண்ணத்தோடு தானே வீட்டுக்கு போவார்கள். அவர்கள் எப்படி இந்த நாடு இருட்டில் இருக்கிறது என்று சொல்கிறார்களோ அதுபோல் இந்த ஆட்சி ஒரு இருட்டு ஆட்சி, பெண்களுக்கான உரிமையற்ற ஆட்சி என்பதை பெண்கள் சொல்லி தனக்கு வருகின்ற போது தன்னுடைய ஆட்சி அல்லவா பறிபோய்விடும். கடைசியிலே இது போன்ற எண்ணம் நாடு முழுவதும் பரவுமானால் இதை ஏன் அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள் என்றால், இந்த 10 பேர் செய்வதை பார்த்து நாடு முழுவதும் உள்ள பெண்களெல்லாம் செய்ய தொடங்கிவிட்டால் நம்முடைய நிலை என்ன ஆகும் என்கின்ற அச்சத்தின் காரணமாகத்தான் அவர்களை ஒடுக்குகிறார்கள். ஊர்வலம் போகக்கூடாது, ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது, எதிர்கட்சிகள் முடக்க வேண்டும், மாணவிகள் கருப்பு துண்டு அணியக்கூடாது. ஆனால் நாட்டிலே நடக்கின்ற கற்பழிப்பு நிகழ்ச்சி என்பது இந்த நாட்டு மக்களுக்கு பூராவும் சேர்ந்து விட்டது. இதெல்லாம் வெட்டி வேலை. உனக்கு ஆட்சியை விட்டு இறக்குகின்ற போதுதான் அதனுடைய தன்மை என்ன என்பது உனக்கு தெரிய வரும். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.